இந்த வீடியோவில் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆனால் ஹார்மோனில் முக்கியமான கிரெலின்கிற ஹார்மோனோ அப்புறம் இன்சுலின்கிற ஹார்மோனோ அப்புறம் கார்டிசோல்ங்கிற ஹார்மோனோ எப்படி வேலை செய்யுது, அது எப்படி வெயிட்டை அதுக்கு சரியாக சுரக்கலினா சரியாக இம்பேலன்ஸாக இருந்தால் எப்படி வெயிட்டை அதிகப்படுத்துது, அதை பேலன்ஸாக வைக்க என்ன பண்ணணும், அதன் மூலம் எப்படி வெயிட்டை குறைக்கலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு கிரெலின்கிற ஹார்மோன் வந்து ஹங்கர் ஹார்மோன், பசியை தூண்டுற ஒரு ஹார்மோனு. இது ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன் இது நம்மளோட பசியை மூளைக்கு அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். இது பசியை மூளைக்கு அனுப்புறது நம்மளோட பசிக்கிற தன்மையை அதிகப்படுத்துறதுக்கும் பசிக்கிற ஃபுட் இன்டேக் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கும் அண்டு நம்மளோட ஃபேட் பர்னிங்கை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கும் தான் இது முக்கியமாக வேலை செய்யுது. இது எப்படி நம்மளோட வெயிட் அஃபெக்ட் பண்ணுதுன்னா, கிரெலின் அதிகமாக சுரந்துட்டா என்ன நடக்குதுன்னா, அதிகமாக பசிக்க ஆரம்பிச்சிருது. அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றது மூலம் அதிகமாக நம்மளோட வெயிட் அதிகமாகிடுது ஓவர் ஈட்டிங் மூலம். அதனால் என்ன பண்ணணும்னா, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன் ரிச்சான டயட் எடுத்துக்கணுங்க. புரோட்டீன் ரிச் டயட்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பருப்பு வகைகள், அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் அசைவம், இல்லை அசைவத்தில் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி, இல்லைன்னா சைவத்தில் பருப்பு வகைகள் இல்லை சோயா புரோட்டீன் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர கரெக்டாக ப்ராப்பராக 7 to 9 hours தூங்கிறது இதை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ரெகுலராக மீல்ஸ் எடுத்துக்கிறது, ரெகுலர் மீல்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக எடுத்துக்கிறதும் இந்த கிரெலினை வந்து கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர நம்ம கலோரியை வந்து எக்ஸ்ட்ரீமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம்ல, கலோரிஸ் வேணான்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கிறது, அதெல்லாமே வந்து இந்த ஹார்மோன் அதிகமாக சுரக்க வச்சு நம்மளை அதிகமாக வெயிட் போடுறதுக்கு வழிவகுக்குது. இதை தவிர இன்சுலின்னு சொல்லியிருந்தேன். இன்சுலின் வந்து ஃபேட்டை ஸ்டோரேஜ் பண்ணுற ஹார்மோன். இன்சுலின் பேங்க்ரியாஸ்லேருந்து சுரந்து அது நம்மளோட பிளட் சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. இது அண்ட் ஆல்சோ இது வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் அப்புறம் ஃபேட் செல் க்ரோத் அதுக்கும் இது ரொம்ப முக்கியமான நிர்வாகம் பண்ணுது. ஸோ இந்த இன்சுலின் வந்து எப்படி வெயிட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு கேட்டால், இன்சுலின் அதிகமாக இருக்கிறப்போ சுகர் பேஷண்ட்ஸுக்கு சரிங்களா, இல்லைன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு இல்லை சுகர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஃபேட்டை ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்குது. அதனால் நம்ம வெயிட் போட்டுருவோம். ஸோ இது மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெயிட் அதிகமாக்கிறதுக்கோ அதுவும் எஸ்பெஷலி தொப்பை வர்றதுக்கும் ஒரு காரணமாக இருந்துருது. சரி, இன்சுலின் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா, லோ கிளைசிமிக் ஃபுட்டெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி பார்த்தா சுகர் அதிகமாக இருக்கிறதோ ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற சாப்பாடோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது மூலம் இல்லை கம்மி பண்ணுறது மூலம் இதை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ரெகுலர் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்புறம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுலையும் நம்ம இன்சுலினை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். அப்புறம் எக்ஸசிவாக ப்ராசஸ் ஆன ஃபுட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அப்படி பார்த்தா இந்த பேக்கரி ஐட்டம், ரொம்ப ப்ராசஸ் ஆன ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதையும் அவாய்ட் பண்ணுறதுலையும் இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சு வெயிட்டையும் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதிகமாக நார்ச்சத்து எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு வெயிட் கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் இந்த இன்சுலினை கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கும் நம்மளுக்கு சுகரை கரெக்டாக வச்சுருக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அடுத்து கார்டிசோல், த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். கார்டிசோல் வந்து அட்ரினல் கிளாண்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஸ்ட்ரெஸ்ஸுக்காக ரெஸ்பான்ஸ் ஆகி சுரக்கிறது. இது வந்து நம்மளோட எனர்ஜி ஸ்டோரை எல்லாம் வந்து மொபிலைஸ் பண்ணுறதும், அதை தவிர பிளட் சுகரை அதிகப்படுத்துறதும், அதை தவிர ஃபேட் ஸ்டோரேஜ்லேயும் ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது. இது எப்படி வெயிட்டை அதிகப்படுத்துதுன்னு கேட்டால், ரொம்ப கிரானிக்காக ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா, ப்ரொலாங்டாக ஹை கார்டிசோல் சுரக்கிறதுனால அவங்களுக்கு பசி அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் பசி. அதுவும் இல்லாமல் ஹை கலோரி ஃபுட்டாக எடுத்துக்குவாங்க. அதை தவிர இதனால் என்ன ஆகுது, ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகி நம்ம உடம்புல கொழுப்பு ஸ்டோரேஜ் ஆகி அதுவும் வயிற்று ஏரியாவில் அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணுது. இந்த மாதிரி தான் அது வெயிட்டை அதிகரிக்க வைக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது மூலம் கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு மெடிடேஷனோ டீப் ப்ரீத்திங் எக்ஸசைசஸோ யோகாவோ இல்லை மைண்ட்ஃபுல்னஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது
பண்ணுறதுல கார்டிசோல் லெவல்ஸை நம்ம கம்மி பண்ண முடியும். அது தவிர லேக் ஆஃப் ஸ்லீப்பு, கம்மியாக தூங்குறதும் கார்டிசோல் அதிகரிக்கும். ஸோ நல்லா தூங்கிறது, எனஃப் ஸ்லீப் 7 to 9 hours நல்ல டீப் ஸ்லீப் இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நம்ம வெயிட்டும் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதும் இதை கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது தவிர சோசியல் சப்போர்ட்டும் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து சோசியல் இன்ட்ராக்ஷனில் எங்கேஜ் ஆகிக்கணும், மக்களோட பேசுறது, பழகிறது, அன்பாக இருக்கிறது. இதில் என்ன ஆகுதுன்னா நம்மளோட பாடியோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் குறைஞ்சி கார்டிசோலும் குறைஞ்சி நம்ம வெயிட்டும் நல்லா மேனேஜ் ஆகுது. இந்த மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்காக இந்த 3 ஹார்மோனை கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெயிட் மேனேஜ்மெண்ட் வரும். இதை தவிர நிறைய ஹார்மோன்ஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. நான் இனி வரும் வீடியோவில் நான் அதை பற்றி போடுறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.